ഞാനിവിടെ ഒരു ജോലിയിലുണ്ട്, പിന്നെ വിളിക്കും. தீபா, இது கேரளா இல்ல, சென்னை. ஞாபகம் இருக்குல்ல? சாரி. நீ இன்னும் சிம் கார்டை மாற்றலையா? முதல்ல அதை மாற்று. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த நம்பர் தான் சேஃப். குழந்தை இவ்வளோ நேரம் தனியாக நிற்குது. வழி அனுப்ப கூட வீட்டிலேருந்து யாருமே வரல. எப்படி வருவாங்க? அது வீட்டை விட்டு தொலைஞ்சா போதுன்னு அவங்களே நினைக்கிறாங்க. அப்போ நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும்னு சொல்லு. கொஞ்சம் லேட்டானாலும் இந்த ரோட்டில் ஆள் நடமாட்டம் அதிகமாகிடும். ஆமாம், ஸ்கூல் டைமில். அப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். யாரும் வரலன்னா குழந்தைய தூக்கிடலாம். ம். ம். அன்பு, நீ ரெடியா இரு. தெருவில் யாருமே இல்லை. நீ சட்டுன்னு போய் குழந்தைய தூக்கிடு. நான் காரை கிட்ட கொண்டு வரேன், நீ தாவி ஏறிடு. புரியுதா? அன்பு, அவசரப்படாத. ஸ்கூல் வேனில் போகும்போது தான் குழந்தைய தூக்க சொல்லியிருக்காங்க. அதான் வேன் வர்ற மாதிரியே தெரியலையே. இந்நேரம் வந்திருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னக்கா? எனக்கு என்னமோ இதுக்கும் மேலே வெயிட் பண்ணுறது சரின்னு தோணல. பாட்டி வேணா பாட்டி, ஸ்கூலுக்கு நாளைக்கு போய்க்கிறா. ஏய், உங்க அம்மா என்ன திட்டுவாடா? நான் ஹோம்ஒர்க் எழுதல பாட்டி, அந்த குண்டு டீச்சர் என்ன அடிக்கும். நீ ஒழுங்கா படிச்சா ஏன்டா உன்னை திட்ட போறாங்க? பாட்டி சொல்றது ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏய், நான் படிக்காத படிப்பாடா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அந்த காலத்து SSLCடா. ஸ்கூலுக்கு எத்தனை புக் எடுத்துட்டு போவீங்க? 2 புக்கு. நான் 10 புக் எடுத்துட்டு போறேன். சரி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்? 5 சப்ஜெக்ட்ரா. எனக்கு 8 சப்ஜெக்ட். இப்ப சொல்லுங்க, நான் படிக்கிற இந்த காலம் கஷ்டமா இல்ல நீங்க படிச்சா அந்த காலம் கஷ்டமா? இந்த காலம் தாண்டா கஷ்டம். பாட்டி, இனிமே நீ படிப்பை பத்தி பேசுறா, நான் டென்ஷன் ஆயிடுவேன். மா, இன்னும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லையா? நான் அதுக்குள்ள குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டே வந்துட்டேன். ஏய், இவன் நம்ம கார் டிரைவரை எங்கேயோ வெளியே அனுப்பியிருக்காண்டி. ஏய், எங்கடா அனுப்பிச்சிருக்க? டாடிக்கு லஞ்ச் கொடுக்க அனுப்பிச்சிருக்கேன். லஞ்சா? நான் இன்னும் அவருக்கு லஞ்சே கட்டலையேடா. அது எனக்கு தெரியும், அதனால தான் காலை டிஃபன் பாக்ஸ் கொடுத்தேன். அந்த முட்டா டிரைவர் செக் பண்ணாம எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, வந்து தண்ணி. டிரைவர், எங்க போயிருந்தீங்க? சின்னையா பெரிய ஐயாவுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வர சொன்னார் மேடம். டிரைவர், இவனை முதல்ல கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வாங்க. சரிங்க மேடம். ஸ்கூலுக்கா? வாடா. டேய், நீ வேனை கட் பண்ணது கூட தெரியாம பாரு அஞ்சலி எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. அஞ்சலி, ஆன்ட்டி இங்க வா. அம்மா, எதுக்குமா அவளை கூப்பிடுற? நீ பண்ண தப்புக்கு தண்டனையா அவளை இன்னைக்கு நம்ம கார்லயே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ. என்ன ஆன்ட்டி? இன்னைக்கு ஸ்கூல் வேன்லாம் வராது அஞ்சலி. நீயும் அஸ்வந்தோ நம்ம கார்லயே ஸ்கூலுக்கு போயிடுங்க. ம், சரி ஆன்ட்டி. டே, 2 பேரும் சண்டை போடாம போணும். ஏய், இந்தாடா, ஒழுங்கா போயிட்டு வந்துடுறா. யாரா அது? நான் தான் சொன்னேன்ல, பாத்தீங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க? வா.
டேய், 2 பேரும் சண்டை போடாம போணும், புரியுதா? பாய். பாய். டேய் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறா. சரி. தம்பி ரைட் எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமா? ஏதோ பிளான் பண்ணி ஸ்கூலில் கட் அடிக்கணுமே. கரெக்டான ரூல்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு போய் விட்டுருவாரு. தப்பாக ரூட்டை சொல்லி சுற்றி வச்சு கூட்டு போனாதான் லேட் ஆகும். அப்போ தான் நம்மள ஸ்கூல்லேயே உள்ள விட மாட்டாங்க. தம்பி ஸ்கூலுக்கு லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமான்னு கேட்டேன். ரைட் அங்கிள். சரி. லெஃப்ட் அங்கிள். ஏய் ரைட் தான் போகணும். அங்கிள் நீங்கள் ரைட்டில் போங்க. இல்லை அங்கிள் லெஃப்ட்டு. இப்போ நான் லெஃப்ட் போகணுமா இல்லை ரைட்டு போகணுமா கரெக்டாக சொல்லுங்க. ரைட்டு போங்க அங்கிள். தப்பு அங்கிள். ரைட்டு போனால் ஸ்கூல் வராது, லெஃப்ட் போனால் தான் ஸ்கூல் வரும். நான் லெஃப்டே போகிறேன். அங்கிள் நான் ஹோம்ஒர்க்கே முடிக்கல. காரை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். பாப்பா நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? நான் நீட்டே முடிச்சிட்டேன் அங்கிள். இதை பாருங்க அங்கிள். வெரி குட். ஐயோ அங்கிள் என் நோட்டை தூக்கி வெளில போட்டான். எப்படி மாட்டியா? டேய் 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 என்னடா நீ? டிராஃபிக் அங்கிள் இங்க வாங்கல. என்ன தம்பி? டிராஃபிக் அங்கிள் அங்க பாருங்க. டைகர் அங்கிள் நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டு இறங்கி போயிட்டார். யோ வாயாங்க. சார் என்ன என் வண்டியை நடு ரோட்டில் போட்டு போயிருக்கா? சார் நோட்டு விழுந்துச்சு சார். காரணம்லாம் சொல்லாத, லைசன்ஸ் எடு. நீ தானே அது? ஆமாம் சார். அட்ரஸ் சொல்லு. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். கட்டி கொடுக்காம டிராஃபிக் போலீஸ் விட மாட்டாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி கட்டா. ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர். சார் 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 ப்ளீஸ் சார். ஏன்பா கடைசியில் நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், பேசாமல் நம்ம வீட்டாண்டியே குழந்தைய தூக்கிருக்கலாம். என்ன வெறுப்பேத்துறீங்களா? நல்ல சான்ஸை கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து சும்மா புலம்பிட்டு இருக்கீங்க. பாஸு தீபா ஒன்று தான் திட்டுது, தெரியுதா இல்லையா? டேய் வாயை முட்டு சும்மா இருக்குடா.
அங்கிள் எனக்கு பசிக்குது எங்கேயாவது நிறுத்துங்க பர்கர் சாப்பிட்டு போகலாம். ஐயோ ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு தம்பி. ப்ளீஸ் அங்கிள் பசி உயிர் போகுது. தயவு செஞ்சு வந்து சரவணாமா நிப்பாட்டுங்க. அங்கிள் இவன் ஸ்கூலுக்கு லேட்டா போகிறதுக்காக போய் சொல்றான். நீங்க வண்டியை நிறுத்தாதீங்க. என்னாச்சு? இதோ பார்க்குறேன். ஐயோ பசியில் எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. இவன் நடிக்கிறான் அங்கிள். இவங்க அம்மா சாப்பாடு ஊட்டாம ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு நான் அவசரத்தில் சாப்பிடாம வந்துட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. வேணாம் அங்கிள், வண்டியை நிப்பாட்டாதீங்க. இவன் டைப்பா போய் சொல்லுவான். டேய் எப்படா ரெடி ஆகும்? இதோ முடிஞ்சிடும். அங்கிள் இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இந்த டீ கடையில் நிப்பாட்டி எனக்கு போண்டா பஞ்செல்லாம் வாங்கிட்டாங்க. தம்பி நிஜமாவே உங்களுக்கு பசிக்குதா? ஆமா அங்கிள், காரு தலைகீழ போற மாதிரி இருக்கு. அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க. அவனோட லஞ்ச் பாக்ஸ் இங்க தான் இருக்கு. அத சாப்பிட்டுக்க சொல்லுங்க. ஆமாம்மா சூப்பர் ஐடியா இல்ல தம்பி? நீங்க அதையே சாப்பிட்ருங்களேன். உனக்கு கேட்டாங்களாடி? அங்கிள் அப்பேச்சா கேட்காதீங்க. உன் சிவாஜி நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. நீ என்ன பண்ணாலும் கார் நிக்காது. நான் ஸ்கூலுக்கு போக தான் போறேன். நீ குண்டு டீச்சர் கிட்ட அடி வாங்க தான் போற. பாப்பா பாப்பா கடல் 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 இந்த வண்டி எப்படியா செய்யணும். டைம் ஆகுதுடா, சீக்கிரம்டா. ம் வண்டி ரெடி ஆயிடுச்சுக்கா, கிளம்பலாம். டயர் பிடிக்கணும். வந்துடும். ஏதாவது பட்டு கடவுளே. வேண்டிக்க வேண்டிக்க நல்லா வேண்டிக்க. எதுவுமே நடக்காது. கடவுளே இந்த வண்டி மரத்துல போய் விட்டோம் இல்ல டயர் வண்டி தனியா ஓடும். ஏதாவது பட்டு கடவுளே. நல்லவங்க வேண்டினாதான் கடவுள் கேட்பாரு. உன்ன மாதிரி கெட்டவங்க வேண்டுனா கடவுள் கேட்க மாட்டாரு. கடவுள் கடவுளே சீக்கிரம் பட்டு கடவுளே. அங்கிள் என்னாச்சு? வண்டி இப்படி ஆடுது. தெரியலையம்மா, இதோ பார்க்கறேன். ஐயோ என்ன அங்கிள்? பின்னாடி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி பஞ்சரா? அங்கிள் நிஜமாவே வண்டி பஞ்சரா? ஆமா பாப்பா, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். சரியா? சரி அங்கிள். அங்கிள் இன்னும் எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம்டா கண்ணா. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே, நீ போய் அங்க வெயிட் பண்ணு. அந்த வண்டி பஞ்சர் ஆயிருக்கு. குழந்தை இறங்கி வெளியில் நிக்குது. இந்த சான்ஸ் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோங்க. அன்பு, குழந்தைய தூக்கிடு, பறந்துடலாம்.
சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அங்கிள். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாமா? போலீஸ் ஸ்டேஷனா? என்ன ஆச்சு? ஏன் குழந்தை தூக்கல? வண்டி எங்க நிக்குது தெரியுமா? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி. ரொம்ப ஆடாத. ஸ்கூலுக்கு போனா ஹோம்வொர்க் பண்ணலன்னு உனக்கு 0 தண்டனை போட போறாங்க. ஆஹாஹா, ஹோம்ஒர்க் பண்ண உனக்கும் 0, பண்ணாத எனக்கும் 0. எப்படி மாட்டியா? இப்ப என்ன பண்ண போறீங்க? பசங்க ஸ்கூலுக்குள்ள போயிட்டாங்க, இனிமே எப்படி? என்ன தீபா இப்படி சொல்ற? நீ தான் அம்மான்னு குழந்தைய பார்க்கணும்னு சொல்லு, பெர்மிஷன் கேளு, வெளியே கொண்டு வரணும்னு சொல்லு, அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு. பயந்தா வேலைக்கு ஆகாது தீபா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் அந்த குழந்தைக்கு அம்மா. இல்ல செக்யூரிட்டி ஏதாவது டீட்டெயில் கேட்டா நம்ம மாட்டிக்க மாட்டோம்? ஏய் அஸ்வந்த் குட்டி, என்ன இப்போ வரீங்க? லேட் ஆச்சுவா, விடுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். யார் எதுக்கிட்டு சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல இப்ப. அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் பீரியட் வரைக்கும் நான் போய் ஒழிச்சுக்கிறேன். யாரும் கிட்ட காட்டுக்காதீங்க. நாங்க லஞ்சம். ஏய் பாத்து போ, ஏய் பாத்து போ. அஞ்சலி. அஞ்சம்மா. ஏன் தங்கம் அழுறீங்க? நான் அடி வாங்க போறேன் அஞ்சம்மா. என்னது? நீங்க அடி வாங்க போறீங்களா? எதுக்கு? டீச்சர் என்ன நல்லா திட்டி தலை மேல கொட்ட போறாங்க. எதுக்குடா? நான் லேட்டா வந்ததுக்கு. ஆமா, நீங்க எப்பவுமே சீக்கிரம் வந்துருவீங்கல்ல, இன்னைக்கே இவ்ளோ லேட்டு? நான் டெய்லி ஸ்கூல் வேன்ல கரெக்டா வந்துருவேன். இன்னைக்கு அந்த அஸ்வந்த் வேன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லிட்டான். நம்ம அஸ்வந்தா? ஐயோ ஐயோ, அழாத தங்கம், அழாத, நான் இருக்கேன்ல. நம்ம அஸ்வந்த் கூட இது வேணும்னு பண்ணிருக்க மாட்டான். இல்ல அஞ்சம்மா, அவ ஹோம்வொர்க் பண்ணல, அதனால தான் ஸ்கூலை கட் பண்ணனும்னு நினைச்சு வேணும்னே பண்ணான். அப்படியா? ஆமா அஞ்சம்மா, அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுனால தான் கார் டயர் கூட பஞ்சர் ஆயிடுச்சு. என்னது? அஸ்வந்த் சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனால கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? அப்போ அவனோட பிரேயர் அவ்ளோ ஸ்ட்ராங்கா? அவன் பிரேயர்ல தான் ஸ்ட்ராங், நான் படிப்புல ஸ்ட்ராங். அதான் எனக்கு தெரியுமே தங்கம். வேணும்னா நான் உங்களுக்காக ஒன்னு பண்ணட்டுமா? என்ன? அஞ்சலி பாப்பாவும் நல்ல பொண்ணு, அஸ்வந்த் பாப்பாவும் நல்ல பையன். உங்க 2 பேரையும் நானே டீச்சர் கிட்ட சொல்லி கிளாஸ் ரூம்ல கொண்டு போய் விடுறேன். சரியா? ஆனா லேட் ஆயிடுச்சு அஞ்சம்மா. ஹோம்வொர்க் பண்ணலனா 0 போட்டுருவாங்களே. அதெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க, நான் தான் இருக்கேன்ல. இப்போ நான் உங்களை கிளாஸுக்கு கூட்டிட்டு போவேனா, டீச்சர் கிட்ட நானே பேசுவேனா? டீச்சர் பாப்பாவை எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். ஹோம்வொர்க் பண்ணதுக்கு வெரி குட்னு சொல்லுவாங்களா? சரியா? நிஜமாவா அஞ்சம்மா? ஏன் அஞ்சலி பாப்பாவுக்கு அஞ்சம்மா மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கு இருக்கு. இருக்குல்ல, அப்போ அஞ்சலி பாப்பா அழக்கூடாது, நான் தான் இருக்கேன்ல. என் செல்லம். ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. குழந்தையோட உண்மையான அம்மா இவ தானே? இவ எப்படி இங்க வந்தா?